ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெப்சிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் ரைஸ், அப்புறமா வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். மீன் குழம்போட ரெசிபி வந்து யாருக்காவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அண்ட் மீன் குழம்பு லவ்வர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. அண்ட் வந்து ப்ரான் தொக்கும் பண்ணியிருந்தேன். எறா வந்து கிரேவி மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டும் பண்ணியிருந்தேன். அண்ட் இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன். லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்பளம், அதெல்லாம் தான் நம்மளோட சண்டே ஸ்பெஷல் சமையல். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் சண்டே அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ இதுதான் பிளாட்டர், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சீ ஃபுட் லன்ச் மாதிரி மீன் குழம்பு, எறா தொக்கு, அப்பளம் எல்லாம் வச்சுருந்தோம். ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்து ஈவினிங் ஒரு 6:30 7:00 மேலே ரெடியாகி சர்ச்சுக்கு போகலாம். இந்த இயரில் வந்துட்டு லாஸ்ட்டு சண்டே இல்லையா? ஸோ அதனால் நம்ம சர்ச்சுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாகி நாங்கள் வழக்கம் போல் சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ சர்ச்சுக்கு ரெடியாகி கொஞ்சம் ட்ரீ கிட்ட இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். ஸோ அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளம்பி இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். லைக் யூஷுவலாக இந்த கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, போகிற வழியெல்லாம் வந்து ரொம்ப அழகாக லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நைட் டைமில் போகும்போது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காரில் கிளம்பி நாங்கள் போயிட்டோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ரோட்டில் எல்லாமே வந்து இந்த மாதிரி கலர் கலராக வந்து லைட்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க ரோட்ஸ்லலாம். ஸோ நான் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்ருந்தேன். இப்போ அந்த போத்தீஸ் கிராஸ் பண்ணும்போது, சரவணா ஸ்டோர்ஸ் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப அழகாக அந்த ட்ரீ செட்டப்பு, அந்த கிறிஸ்மஸ்க்கு தேவையான அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஷாப்ஸில் பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துக்கிட்டே நான் வந்து போயிட்டுருந்தேன். நீங்கள் வந்து யூஷுவலாக வந்து நியூ இயர்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? சர்ச் போவீங்களா? கோவில் போவீங்களா? இல்ல அந்த மாதிரி, இல்ல எல்லாரும் அவுட் ஆஃப் டவுனில் இருக்கீங்களா? எங்கேயாவது டூர் கிளம்பி போயிருக்கீங்களா ஃபேமிலியோட? அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சரவணா ஸ்டோர்ஸில் ரொம்ப அழகாக நல்லா ஸ்டார்ஸு, அவ்வளோ பெரிய ட்ரீ எல்லாம் வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த சரவணா ஸ்டோர்ஸை க்ராஸ் பண்ணி போகும்போதுமே பார்த்திங்கன்னா, ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த லைட்ஸோட பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஈவினிங் 7:00 போல் போனதுனால அந்த அளவுக்கு பெருசா டிராஃபிக்கும் இல்ல. நாங்கள் வந்து அதனால் சீக்கிரமாக வந்து போயிட்டோம் சர்ச்சுக்குமே. சர்ச்சுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வழியிலுமே அந்த டுவர்ட்ஸ் அந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் மேலலாம் கூட இந்த மாதிரி லைட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ப்ளூ, ஒயிட்டு இந்த மாதிரியெல்லாம். ஸோ யார் யார் வீட்டுக்கிட்டலாம் இந்த மாதிரி லைட்ஸ்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம சர்ச்சுக்குமே வந்தாச்சு. சர்ச் பார்த்திங்கன்னா, இன்னமும் அழகாக சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வந்து மாஸ்க்கு வந்திருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. மாஸ் வந்து போயிட்டுருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோவும், வீடியோஸும் நான் எடுத்திருந்தேன். வெளிய பார்த்திங்கன்னா, அழகாக வந்து ஒரு குடில் செட்டப் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாமே நான் காமிக்கிறேன், வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் காருக்கு போய் கொஞ்சம் பார்க் பண்ணிவிட்டு, நாங்கள் அங்கே வந்து மாதா கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு, கொஞ்சம் கேண்டில்ஸ் எல்லாம் ஏற்ற வேண்டியதெல்லாம் ஏற்றிட்டு, நாங்கள் வந்து மாஸில் போய் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். மாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. இந்த பர்ட்டிகுலர் மாஸ் என்னென்னா, கப்புள்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கலாம் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் வந்து கையெல்லாம் கப்புள்ஸோட கையெல்லாம் கோர்த்து ப்ரே பண்ண வச்சு, அது மாதிரியான ஸ்பெஷல் ப்ரேயர் வந்து அன்றைக்கி வந்து அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரேயர் மாஸ் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, வெளியே வந்து கொஞ்சம் அந்த ட்ரீ டெக்கரேஷன்லாம் இருந்ததுனால அதுக்கிட்ட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இங்க பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குடில் செட்டப்பில் வந்து இயேசுபாலன் பொறந்திருக்க இந்த மாதிரியெல்லாம் வச்சு அழகாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே கேண்டில் ஏற்றுற மாதிரியும் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது மாதிரி இன்னொரு குடில் செட்டப் வந்து கொஞ்சம் மேலே, சர்ச்சுக்கு மேலே வந்து போகிற வழியிலையுமே வச்சுருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய் பூசியும் ப்ரேயர் பண்ணி விட்டுட்டுருந்தாங்க. அண்ட் சர்ச்சோட ஃபுல்லாக அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனே பார்த்தீங்கன்னா,
ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்கேயுமே வந்து இந்த ஏசப்பா பொறந்திருக்க மாதிரியான அந்த குட்டி அ இத வந்து வச்சிருந்தாங்க. டால் வந்து வச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்க கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன் பாருங்க. அந்த ஸ்டேஜ் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். எவ்வளோ அழகா ஃப்ளார் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப பெரிய ரீத்தெல்லாம் வச்சிருந்தாங்க அழகா. கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு அழகா இருந்தது. அத பார்க்கவும் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ, அப்படி பண்ணி முடிச்சுட்டு ஃபாதர் கிட்டலாம் போய் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு, நான் சர்ச் ஃபுல்லாவே வீடியோ எடுத்திருப்பேன் பாருங்க. அழகா நியூ இயர்க்கும், அ கிறிஸ்மஸ்க்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டார்லாம் போட்டு சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, இமாக்குலேட் மேரி அவங்களோட இதெல்லாம் இருக்கும். ஸோ, அவங்கள கிட்டயும் போயிட்டு கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு, பிளெஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு, ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோவும், வீடியோஸும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழகா இருந்தாங்க மாதா. ஸோ, அதையும் பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு, அங்க இருக்க ஃபுல்லா மேல போய் குடில்லாம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஏன்னா அ புதுசா வச்சிருந்தாங்க. நெறைய பேர் குட்டி, குட்டி பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, போய் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரீ கிட்ட நின்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா வச்சிருந்தாங்க. பார்க்கவே அழகா இருந்தது. அதில லைட் செட்டிங்கு, பக்கத்தில இந்த ஸ்னோமேன்லாம் கூட இருந்தது. ஸோ, அந்த கேப்ல என் ஹஸ்பண்ட் வந்து கேலண்டர் வாங்கலாம் 2026ன்னு சொல்லி அங்க போயிட்டாங்க ஸ்டாலுக்கு. நான் வந்து மேல போயி இந்த குடிலலாம் நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த கிரிப் மாதிரி வச்சிருக்கிறதுக்கெல்லாம் போயிட்டேன். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா அந்த காட்டன் அந்த இதுலலாம் அந்த ஸ்னோலாம் போற மாரி வச்சு, அதுக்குள்ள வந்து ஆ ஏசப்பா வந்து பொறந்திருக்க மாதிரியான இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அழகா குடில் மாதிரி செட் பண்ணி, இந்த பக்கம் ஸ்னோமேனு எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரா வந்து வச்சிருந்தாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல போயிட்டு நெறைய ஃபோட்டோஸ், வீடியோஸு ஃபேமிலியா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தாங்க மாஸ் முடிச்சுட்டு. ஸோ நானும் போய் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தேன். உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் இப்படிலாம் தான் இருந்தது. கொஞ்சம் ஜிராஃபு, அப்புறம் கோட் இந்த மாதிரி நெறையா வச்சு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. ஸோ, இப்படி தான் வந்து அன்னைக்கான விளாக் வந்து போச்சு. ஸோ, சர்ச்ல விளாக் எடுத்து முடிச்சோனே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஸ்டார்ட் ஆகிட்டோம். எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி ரவுண்ட்ஸ் மாதிரி போயிட்டு, அர்பன் ஸ்கொயர் போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ, அர்பன் ஸ்கொயர் போறதுக்கு தான் நாங்க இப்ப கிளம்புறோம். இங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு, நாங்க அப்படியே வந்து ஸோ, இப்போ நாங்க வந்து ஃபுல் வீடியோவும் கவர் பண்ணி முடிச்சுட்டு, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் ஸ்கொயர் கிட்டக்க வந்து போயிட்டுருந்தோம். போம்போது இந்த ஏர்போர்ட் கிட்டலாம் நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டுருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல்ல ஹார்ட்டின் விழுந்திருந்தது. அது பார்க்கவும் கொஞ்சம் அழகா இருந்தது. நான் அதையும் அப்படியே கவர் பண்ணிட்டு, அர்பன் ஸ்கொயர் போலாம் அப்படின்னு போனோம். பார்த்தீங்கன்னா, அந்த கத்திபரா அர்பன் ஸ்கொயர்ல எங்கேருந்து தான் கூட்டம் வரும்னே தெரியலங்க. அவ்ளோ கூட்டம். வழக்கம் போல எங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்கல. சுத்தி, சுத்தி தேடி, தேடி பார்க்கிங் இருக்கான்னு பார்த்தோம். பட் சுத்தமா எங்களுக்கு கிடைக்கல. ஆல்மோஸ்ட் ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் இருந்து பார்த்தோம். அங்கேயுமே நல்லா லைட் செட்டப்லாம் பண்ணி, கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு சூப்பரா வச்சிருந்தாங்க. நீங்களே பாருங்க, நான் அந்த க்ரவுடெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த க்ரவுட்ல எங்க போய் பார்க் பண்ணி உள்ள போறதுன்னு தெரியல. ஸோ, நாங்க திருப்பி ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில சர்ச்லலாம் கூட லைட்ஸ் போட்டிருந்தாங்க. இதுதான் இன்னைக்கான சண்டே விளாக். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.